தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சியோட அடுத்த கண்டினியூஷன் பார்க்கலாம். 1835 சென்னை மருத்துவக் கல்லூரி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. 1835 சென்னை மருத்துவக் கல்லூரி, 1836 சென்னையில மாநில பள்ளி, 1840 சென்னை கிறிஸ்துவ பள்ளி, 1841 சென்னை பச்சையப்பன் பள்ளி. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கீழ்நோக்கி பரவும் திட்டம் நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்தோம். அந்த கீழ்நோக்கி பரவும் திட்டம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அதை தொடர்ந்து 1854 சார்லஸ் வுட் திட்டம் அப்படிங்கறத கொண்டு வராங்க. இந்த சார்லஸ் வுட் திட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஆரம்ப கல்வி முதல் கல்லூரி வரையில இருக்கிற எல்லா எஜுகேஷன் சிஸ்டத்தையும் வந்துட்டு ஒருங்கிணைக்கிற மாதிரி ஒரு திட்டமா இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மேலை நாட்டு கல்வி அவங்களோட ஆங்கில கல்வி முறையை வந்து நம்ம கிட்ட பரப்பினாங்க. தாய்மொழி கல்வி வந்து போதிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. பள்ளிகள்ல தாய்மொழி கல்வி தான் வந்துட்டு போதிக்கப்பட்டுச்சு. கல்வி வளர்ச்சியின் மகா சாசனம் அப்படின்னு சொல்லப்படுறது என்ன அப்படின்னா சார்லஸ் வுட் திட்டத்தை தான் வந்துட்டு கல்வி வளர்ச்சியின் மகா சாசனம் அப்படின்னு சொல்றாங்க. 1851 1835 ஸ்டார்ட் பண்ண அந்த மருத்துவ கல்லூரி இருக்கு இல்லையா, அந்த மருத்துவ கல்லூரி இது வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு மருத்துவ பள்ளியா இருந்துச்சு. அது வந்து மருத்துவ கல்லூரியா வந்து வளர்ச்சி அடையுது. 1835 சென்னை மருத்துவ பள்ளியா இருந்துச்சு. அது வந்து 1851 மருத்துவ கல்லூரியாக வளர்ச்சி அடையுது. அதுக்கடுத்தது 1857 சென்னையில வந்து ஒரு நில அளவை பள்ளி ஆல்ரெடி இருந்துச்சு. அந்த நில அளவை பள்ளியை வந்து இன்ஜினியரிங் காலேஜா வந்து மாத்துறாங்க. 1857 சென்னை பொறியியல் கல்லூரியா வந்து மாறுது. அடுத்து 1857 தான் வந்துட்டு சென்னை பல்கலைக்கழகம் வந்து உருவாக்கப்படுது. 1857 சென்னை பல்கலைக்கழகம் உருவாக்கப்படுது. தேங்க்யூ.